வணக்கம் மக்களே, நான் உங்க வெல் பையன். வேலை முடிஞ்சிச்சு மக்களே, ரூம் போயிட்டு இருக்கேன். மணி கிட்டத்தட்ட 10:30 ஆயிடுச்சு. இன்னைக்கு கொஞ்சம் கடும் வேலை மக்களே, அதனால லேட் ஆயிடுச்சு. இப்போ நான் எங்கே கரெக்டாக இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, இது ஒரு அண்டர் கிரவுண்ட் எம்ஆர்டி எல்லோ லைன். ஸோ இங்கேருந்து நான் வந்து ரெட் லைன் எடுத்து போனோம். என்னடா எல்லோ லைனு ரெட் லைன் அப்படின்றீங்களா? சிங்கப்பூர் எம்ஆர்டிக்கு ஒவ்வொரு எம்ஆர்டிக்கும் ஒரு கலர் இருக்குது, ஒவ்வொரு லைனுக்கும். அது மட்டும் க்ரீன் லைனு, எல்லோ லைனு, பெப்புள் லைனு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு எனக்கு வேலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லோ லைனில் தான் வேலை. ஸோ வேலையை முடிச்சுட்டு ரெட் லைன் எடுத்து போயிட்டு இருக்கேன். ஏன்னா ரெட் லைனில் தான் என்னோட ரூமு, ரெட் லைனு. அப்படி தான் வந்து இங்கே சிங்கப்பூர்லலாம் வந்து ரெட் லைனு எல்லோ லைனுன்னு சொல்லி அங்கே போய் எந்த ஸ்டாப்புன்னு சொல்லுவாங்க, அங்கே போய் இறங்கிக்குவாங்க. ஸோ இப்படி தான் இண்டிகேஷன் எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ மேலே பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும், ரெட் கலர் வந்து சிம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ரெட் லைன் எடுக்கிறவங்களாம் இப்படி போகணும் அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம். மேலேயே நேராக மேலே போய் ஒரு எக்ஸலேட் எடுத்து மேலே போனீங்கன்னா எம்ஆர்டி இருக்குது. ஏன்னா இது அண்டர் கிரவுண்ட் எம்ஆர்டினால கீழேருந்து மேலே தான் போய் தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. மகளே, இன்னைக்கு நம்ம தளபதி படம் வேற ரிலீஸ். இன்னைக்கு என் ஃப்ரெண்டு கூப்பிட்டாப்புல, என்னால் போக முடியல. ஸோ சாட்டர்டே இல்லைன்னா சண்டே தான் போகணும். ஏன்னா நம்ம தலைவையோட கடைசி படம் வேற இது. அதனால கண்டிப்பாக எல்லாமே ரசிகர்லாம் பயங்கரமாக கொண்டாடுவாங்க. சிங்கப்பூர்லேயும் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் பட்டாசு வெடிச்செல்லாம் கொண்டாட மாட்டாங்க. அந்தந்த தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி கட் அவுட்டு இது மட்டும்லாம் வச்சு ஏதாச்சும் டிசைன் கட் அவுட்டு இது மட்டும் வச்சுருப்பாங்க. பட் நம்பூர் மாட்டெலாம் ரொம்ப வெடி வெடிச்சு விடிய சவுண்ட்லாம் கொடுத்து அப்படிலாம் கொண்டாட மாட்டாங்க. கொண்டாடுவாங்க. அதை வந்து கொஞ்சம் சைலண்டாக கொண்டாடுவாங்க, அவ்வளோதான். பட் ஆனால் ரசிகர்கள் அதிகம் சிங்கப்பூர் மலேசியாலலாம் தளபதிக்கு. சனிக்கிழமை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை நான் போகிறப்ப வீடியோ எடுத்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். மக்களே, நம்ம எம்ஆர்டி வந்துருச்சு, ரெட் லைன் எம்ஆர்டி வந்துருச்சு. காட்டுறேன் பாருங்கள். மேலே பாருங்கள், ஃபுல்லாக ரெட் கலர்லேயே போட்டிருக்கோம். ஸோ இதான் ரெட் லைன் எம்ஆர்டி. பாருங்கள், மேலே எல்லாத்துலேயும் சிகப்பு கலர்லேயே போட்டிருக்கு பாருங்கள். ஸோ இது ஒரு நெடுதூர எம்ஆர்டிங்க. இங்கேருந்து கடைசி மெரினா சவுத் பியர்னு ஒரு கடைசி எம்ஆர்டியில் போய் முடியும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு. இது வந்து கடைசியாக முடியுது வந்து ஜுராங் ஈஸ்ட்னு ஒரு ஏரியாவில் போய் முடியும். இதுவே பாருங்கள், இதுவே ரொம்ப லென்த்தாக தான் இருக்கும். நம்ம எம்ஆர்டி வந்து வரப்போகுது மக்களே, இண்டிகேஷன் போட்டாங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் இப்போ காட்டுறோம் பாருங்கள், அந்த கண்ணாடியில் தெரியும். இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் இல்லைனா 3/4 மணி நேரம் ஆகும் மக்களே, நான் தங்கியிருக்க ரூமுக்கு போகிறதுக்கு. வந்துருச்சு பாருங்கள் மக்களே, நம்ம ரெட் லைன் எம்ஆர்டி. பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்கள், ரெட் லைன் எம்ஆர்டி. ஸோ இங்கேருந்து எடுத்து ஒரு 3/4 மணி நேரத்தில் அங்கே போயிட்டு அங்கேருந்து தான் ரூம் போக முடியும். திருப்பி நாளைக்கு இதே எம்ஆர்டி தான் மக்களே நான் வரணும். ஏன்னா நாளைக்கு திருப்பி இங்கே தான் எனக்கு ஒர்க்கு. ஓகே மக்களே, எம்ஆர்டி வந்துருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே மக்களே, உள்ளார போயிட்டேன். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து இணைந்திருங்க. நான் உங்கள் வெல் பையன்.